என்ன அது வவ்வால் மாதிரி மேல தூங்கிட்டு ஒழுங்கா ஒரு வேலை செய்ய தெரியல. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. அப்புறமா ஸ்டூல் போடலாம். முதல்ல நீயும் நானும் தனியா சினிமாக்கு போலாம். வரியா? பீச்சுக்கு? இப்ப நீ வரேன்னு சொல்லல, ஃபேன் போட்டுருவேன். என்னாச்சியா? உறுத்துது. உறுத்துடா? ஐயோ, கண்ணு உறுத்துது. தூசு விழுந்துருச்சுப்பா. ஓஹோ, கண்ணு தூசி விழுந்துருச்சா? கண்ணு தூசி விழுந்தா பால் ஊத்தணும்னு எங்க பாட்டி சொல்வாங்க. எங்க பாட்டி சொல்லிருக்காங்க. ஆனா அது இந்த பால் இல்ல. இது வேண்டாம். பாலை ஊத்தி இங்க வா. நான் வரமாட்டேன். வாடனா நீ வேற உள்ள வா. நான் வரமாட்டேன்னு வரமாட்டேன். லட்டுக்கண்ணா நல்ல பையன்ல, சமத்துல, அக்கா எது சொன்னாலும் கேப்பியான். வா. தலையை சுத்தி மூக்க தொடுற வேலையெல்லாம் வேணாம். இப்ப என்னால உனக்கு என்ன வேலை ஆகணும் அத முதல்ல சொல்லு. இது அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் கோயில காத்துட்டு இருக்கேன். உடனே வர சொன்னேன்னு சொல்றியா? எது? என்ன ஸ்கேட்டிங் விளையாட கூட்டு போய் பேண்டேஜ்ல பேக் பண்ணி கொண்டு வந்தாரு அந்த அண்ணன் கிட்டியா? ஏய், அவர் அண்ணன் சொல்லக்கூடாது. ஓ, அவர்தான் சின்ன மாமாவா? இங்க வாடா, அவர்கிட்ட கொடுத்துறேன். ஓகே ஓகே, கரெக்ட் பண்ணிடுறேன். வெறுவா கட்ட பையல மூஞ்ச பாரு. முகூர்த்தமே என்ன முடியல, அதுக்குள்ள என்னமோ சாந்தி முகூர்த்தமே முடிச்சிட்ட மாதிரி மூஞ்சி முகரெல்லாம் வெளியிட்டு போய் கிடக்குது. இல்ல, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. இதை கட்டிக்கிட்டு சீக்கிரமா ரெடி ஆகும். ஏய், என்னடா மச மசன்னு மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி உட்கார்ந்துருக்க? எடுத்து கட்டுறா. அப்பா சிரிச்சிட்டான். முகத்துல சவக்கடை போய் இப்பதான் கல்யாண கலையே வந்திருக்குது. சீக்கிரமா ரெடி ஆகு, நான் வந்துடுறேன். மயில, நான் எல்லாம் என் கல்யாணத்துக்கு முன்னாடி 3 நாள் தூங்கவே இல்லடா. அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். இந்துமதிக்கு, நீ என்ன விரும்பலனாலும் நான் உன்னை மனசார என் பொண்டாட்டி ஏத்துக்கிட்டேன். வேறொரு பொண்ணு கூட நான் வாழ்றத என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அடுத்த ஜென்மத்திலேயாவது நீயே விரும்பி என்ன புருஷனை ஏத்துக்கணும்னு என் கௌர அம்மனை நான் வேண்டிக்கிறேன். உன் நினைவாகவே சாகும். மயில்சாமி. இந்த லெட்டரை மெட்ராஸ்ல இருக்க இந்துமதிக்கு சேர்த்திருக்க. இந்து, பால் சாப்பிடுமா? சாப்பிடுமா, வெறும் வயிற்றோடு இருக்க. இப்ப பால் சாப்பிடு, ராத்திரிக்கு பாலும் பழமும் சேர்த்து சாப்பிடலாம். இந்த பிடி.
அட மயில ரெடி ஆயிட்டியா? நல்ல புள்ள. இந்தா உங்க அம்மா உயிரோட இருந்திருந்தான் வை, எனக்கு இவ்வளவு சிரமமே இருந்திருக்காது. சரி, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, புறப்படு. மயில, உன் கல்யாணத்தை பார்க்க ஊரே தண்டு வந்திருக்கு பாத்தியா? ஜம்முன்னு வா. வா உட்கார். ஏமா எல்லாம் ரெடியா இருக்கா? ஐயரா ஆரம்பிங்க. விக்னேஸ்வராய நமஹ, பிரபோகிதாய நமஹ, சர்வபூர்ணாய நமஹ, மஹாப்ரதாய நமஹ, மகாகணபதிப்ரோ வித்யாம் பரிமளவம் சமர்ப்பயாமி. ஓம் திருதோ வேதப்ரதாभ्यां தேவாங்கிரணீச்சுதம் நமோ சதோभ्यमने ஏகதாத்ராய திமிகே. கற்பூரத்தை எடுத்து யாகத்தை போடுங்க. முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, சீக்கிரம் பொண்ணை ரெடி பண்ண சொன்னாங்க. இதோ வரமா மடி கூப்பிடுறாங்க, சீக்கிரம் ரெடி ஆகுங்க. வாங்க 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 வாங்க. திருவந்தே ராஜா வர்ணோ திருவந்தேஜோ பிரகஸ்பதிகே திருவந்த இந்திரநாயாம். அவசர கல்யாணம் ரொம்ப பேருக்கு சொல்ல முடியல. நீங்க எல்லாம் இருந்து சாப்பிட்டு தான் போகணும். நீங்க எல்லாம் வந்தது ரொம்ப சந்தோஷம். நானா நானா என்னடா நீங்களா வாங்கலான்னு மரியாதையை பேசிக்கிட்டு இருக்க? அவதான் நீ கட்டிக்க போற பொண்ணு. அவ கழுத்துல தான் நீ தாலி கட்டுற. அப்பா, நீங்க தப்பு பண்ணிட்டீங்கப்பா. நான் தப்பு பண்ணிட்டேனா? அப்ப நீ சரி பண்ணிருப்பா. ஐயோ அப்பா, நான் விஷம் குடிச்சிட்டேன்ப்பா. ஏற்கனவே 365 நாளைக்கு முன்னாடி ஊரை கூட்டி என் மானத்தை வாங்கினேன். நீங்க சீரியஸா ஐயா நீங்க சொல்லுங்க. ஏதாவது ஏடா குணம் பண்ண மகன்னு கூட பார்க்க மாட்டேன். அப்படியே ஓம கூட்டத்துல மூச்ச வச்சு அம்மிச்சிருவா. ஐயோ, நான் நிஜமாவே விஷம் குடிச்சிட்டேன்ப்பா. பாட்டி சொல்லு பாட்டி, நான் நிஜமாவே விஷம் குடிச்ச பாட்டி. குடி குடி, நல்லா குடி. ஆரம்பிக்கல. என்னையா மாப்பிள்ள என்னென்னமோ சொல்றாரு? ஒண்ணு இல்ல சமாதி, சும்மா விளையாடுறான். ஏய், அடிச்சது போதும், பேசாம உட்காரு. வீணா குழப்பம் பண்ணாத. அப்பா, நான் குழப்பலப்பா. நான் இந்துமதி தான் கட்டிப்பேன். குழப்பம் ஏன்டா? அவதான பொண்ணு, அப்புறம் என்ன வந்தது உனக்கு? நான் இந்துமதி தான் கட்டிப்பேன்னு சொன்னப்போ நீ உன் ஃப்ரெண்ட் பொண்ண நிச்சயம் பண்ணிட்டேன்னு சொன்னீங்க. நீ பார்த்த பொண்ணு அவதான் எனக்கு எப்படி தெரியும்? நீ கேட்கவே நீ இல்லையே. சொல்லவே இல்லையே. நீ கேட்டாதானே நான் சொல்லுவேன். டேய் விடுறா. இப்ப என்ன, நீ நினைச்ச பொண்ணு நான் பார்த்த பொண்ணு ஒண்ணுதான். கட்டுறா தாலியா. அப்பா, தாலி கட்டதுக்கு அப்புறம் நான் செத்து போயிடுவேன்ப்பா. அப்புறம் இந்துமதி கூட வாழ முடியாதுப்பா. அப்பா, என்னை எப்படியாவது காப்பாத்துங்கப்பா. அப்பா அப்பா அப்பா. ஐயோ சம்பந்தி, உண்மையிலே மாப்பிள்ளை விஷம் குடிச்சிருக்கார் போல இருக்கே. என்னையா பண்ணுது? வாங்க வைக்கிற, சீக்கிரம் என்னன்னு பாருங்க. என்னாச்சுங்க வைக்கிற? நாடி இறங்கிட்டே இருக்கு ஐயா. மயில உண்மையிலே விஷம் குடிச்சிருக்கு. இப்ப என்ன பண்றது? சீக்கிரமா வாந்தி எடுக்க வச்சுட்டா விஷம் எல்லாம் வெளியே வந்துடும். இல்லன்னா கஷ்டம் தான். தண்ணியில உப்பு கரைச்சி ஆனால் சீக்கிரமா கொண்டு வாங்க. போங்க போங்க. மயிலு, சீக்கிரமா கொடுங்க. மயிலு, ஐயா ஒன்னாவது இல்லையா? எல்லா விஷயமும் வெளியே வந்துருச்சு. இனிமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. முகூர்த்த நேரம் முடிய போது, தாலி கட்டலாம். ஐயரே, தாலி எடுத்து கொடுங்க.
ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. மாப்பிள்ளை மாங்கல்யம் பண்ணுங்க. என்னடா மாப்பிள்ளை மாலை கட்டிட்டாங்க. காலையை கட்டானா மாலையை கழிச்சு வீசிட்டு போற. எங்கடா போற? விளையாடுறியா? அப்பா, வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்துல தோத்து போனாலும் அது திரும்ப திரும்ப முயற்சி பண்ணா நிச்சயமா ஜெயிச்சிட முடியும். ஆனா காதல்ல மட்டும் ஒரு தடவை தோத்து போனா திரும்ப ஜெயிச்சதா சரித்திரமே இல்லை. நீங்க எனக்கு கொடுத்த ஒரு வருஷத்துல என் மனசுக்கு பிடிச்ச காதலி எனக்கு இன்னைக்கு கிடைச்சிட்டா. ஆனா நான் எதிர்பார்த்த அந்த காதல் இன்னும் எனக்கு அவகிட்ட இருந்து கிடைக்கல. நீ முதல்ல தாலியை கட்டுறா, அப்புறம் உனக்கு எல்லாம் கிடைக்கும். அப்பா, தாலி கட்டினதுக்கு அப்புறம் அவ என் மேல அன்பு செலுத்துறதும் நான் அவளை நேசிக்கிறதும் எல்லாம் புருஷன் பொண்டாட்டிக்கு ஒரு உறவு, ஒரு பந்தம். ஆனா காதல்ங்கிறது தெய்வீகமானது, ரொம்ப புனிதமானது. இந்து எனக்காக ஏங்குறதும் நான் அவளுக்காக தவிக்கிறதும் அந்த சந்தோஷம் இருக்கே, அதுக்காகவே காலம் பூரா காதலர்களாவே வாழ்ந்துடலாம். இப்ப என்னதான் சொல்றீங்க மாப்பிள்ள? பொதுவா காதலிக்கிறவங்க பெத்தவங்க சம்மதம் கிடைக்கலன்றதுக்காக ஓடி போய் கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆனா என்னோட காதலுக்கு உங்க எல்லாரோட சம்மதம் கிடைச்சிருச்சு, இந்துவை தவிர. எந்த காதல் என் இந்துகிட்ட எனக்கு கிடைக்கலையோ அந்த காதலை அடையிறதுக்காக உங்க எல்லாரோட சம்மதத்தோடையும் நம்ம ஓடி போய் காதலிக்கலாமா? இன்னொரு 365 நாள். எந்த ஊருக்கு போனாலும் அப்பப்போ எங்களுக்கு லட்சம் போடுங்க, மறந்துடாதீங்க. இனிமே அவங்களுக்கு எங்கெங்க நம்ம ஞாபகம் வரப்போகுது.